நீ சொன்னா மாடியில இருந்து கூட குதிப்பேன் என்பதை போல முதலாளி சொன்னா திருடக்கூட செய்வோம் என்று விசுவாசம் காட்டி வில்லங்கத்தில் சிக்கிய நபர்கள்தான் இவர்கள். பல்லடம் பனியன் கம்பெனி திருட்டு வழக்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சம்பவத்தின் பின்னணி என்ன? திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள குன்னாங்கல் பாளையத்தில் வினோத்குமார் என்பவர் கடந்த 8 ஆண்டுகளாக பனியன் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். இவர் திருப்பூர், பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தனியார் பின்னலாடை நிறுவனங்களில் இருந்து ஆர்டர் எடுத்து பனியன் துணிகளை தைத்து தருகிறார். பல்வேறு நிறுவனங்களில் இருந்து பெற்ற பனியன் துணிகளை தைத்து டெலிவரி செய்வதற்காக பண்டல் பண்டலாக தன்னுடைய நிறுவன குடோனில் கட்டி வைத்திருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 20க்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் வினோத்குமாரின் நிறுவனத்திற்குள் புகுந்து கம்பெனியின் கேட்டை தனியாக கடற்றி வைத்துவிட்டு கதவுகளை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 300க்கும் மேற்பட்ட பனியன் பண்டல்களை சரக்கு லாரியில் ஏற்றி திருடிச் சென்று விட்டனர். இந்த திருட்டுச் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தொடர்பாக பல்லடம் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகார் அடிப்படையில் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் பனியன் பண்டல்கள் மட்டுமே காணாமல் போனது தெரியவந்தது. அந்த நிறுவனம் குறித்து விசாரித்த போது பரபரப்பான தகவல் வெளியானது. திருப்பூர் காந்தி நகரில் இயங்கி வரும் தினேஷ் என்பவருக்கு சொந்தமான தனியார் பின்னலாடை நிறுவனத்தில் துணிகளை ஆர்டர் எடுத்து தைத்து கொடுக்கும் வேலைகளை வினோத்குமார் செய்து வந்துள்ளார். இதில் சுமார் 6 லட்சம் ரூபாயை தினேஷின் நிறுவனம் வினோத்குமாருக்கு நிலுவை வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் நிலுவைத் தொகையை கொடுத்துவிட்டு பனியன் துணிகளை எடுத்துச் செல்லுமாறு வினோத்குமார் கூறியிருக்கிறார். ஆனால் பணத்தை தராமல் ஏமாற்ற நினைத்த தினேஷ்குமார் தன்னுடைய ஊழியர்களை அனுப்பி வினோத்குமாரின் குடோனில் உள்ள தனது நிறுவன பனியன் துணிகளை திருடி வர அனுப்பியிருக்கிறார். அவர்களும் வினோத்குமாரின் நிறுவனத்திற்கு சென்று பூட்டை உடைத்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான துணி பண்டல்களை திருடி தினேஷிடம் கொடுத்தது போலீசாரின் விசாரணையில் அம்பலமானது. இதையடுத்து பனியன் நிறுவனத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ், சரத்குமார், விக்டர் பால் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள சிலரை தேடி வருகின்றனர். செய்த வேலைக்கு பணமும் தராமல் தயாரான பொருட்களையும் தன்னுடைய ஊழியர்களை வைத்தே பனியன் நிறுவன உரிமையாளர் திருட வைத்த சம்பவம் பல்லடம் பகுதியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.